பள்ளியில் 6ஆம் வகுப்புல சேர்ந்து சப்பப்ப 5 ஆண்டுகள் 6, 7, 8, 9, 10 இந்த 10ஆம் வகுப்பு என்பது அரசு பொதுத் தேர்வு. இந்த அரசு பொதுத் தேர்வு என்பது நம்ம மாணவ பருவத்தில் முதல் படி. இந்த படியை நாம் வெற்றி படியாக ஆக்கி காட்ட வேண்டும். சாதித்தல் முதல் படியை நாம வெற்றி படியாக்கிட்டோம்னா அடுத்து எல்லா படிகளையுமே எத்தனை தடைகள் வந்தாலும் சாதாரணமாக ஏறி போயிட்டே இருக்கலாம். அதனால நம்முடைய முதல் படி வெற்றி படியாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு அருமையான ஆசிரியர் பெருமக்கள், நல்ல வழிகாட்டிகள், உங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முழு உழைப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு செலுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் எல்லாம் நிறைய உணர்ந்திருக்கீங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த தேர்வை சிறந்த முறையில் எழுதணும். மிக சிறந்த முறையில் அதிக மதிப்பெண்ணோடு மிக உயர்ந்த மதிப்பெண் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளியில் இருக்கீங்க, அந்த 10 பேர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு கொஞ்சம் கடுமையான முயற்சியோடு அனைவரும் முயற்சி பண்ணி அந்த விமானத்தில் போற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நேரம் நீ சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் உன்னை தேடி வரும். கடைசி காலம், அந்த அறுவடை காலம் சொல்லுவாங்க. ஒரு விவசாயி பயிர் வைக்கும் போது எவ்வளவு அவருடைய உழைப்புகளை கொட்டி தண்ணி இல்லை, அந்த அறுவடையில அதிகப்படியான அந்த உற்பத்தி கிடைச்சதுனாக்கா மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். அது மாதிரி நீங்க அதிக மதிப்பெண்களை அட்மிஷன் வரணும் இல்லையா? அதுக்காக நல்ல மதிப்பெண்ணை, உயர்ந்த மதிப்பெண்ணை, நல்ல ஒழுக்கத்தோடு மதிப்பெண்ணை அனைவரும் தேர்ச்சி பெற்று 36 மாணவர்கள் நம்ம மொழியை சேர்ந்து நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ந்து இருக்கு. வழி அனுப்புவது இங்கே நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் வர போறீங்க. வழி அனுப்புறாங்க இந்த லெவலில் வழி அனுப்புறது
வெற்றி உறுதியாளர் சொல்றாங்க. அடுத்த நாள் தான் இதே பள்ளியில தொடரணும். நம்ம பள்ளியே இருந்து நல்ல மதிப்பெண் கூட, அதாவது இங்கே வாங்குறத விட அதிக மதிப்பெண் இந்த வருஷம் நல்லா ஈஸியாக வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் அனைவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், சண்டே கிளாஸ் போட்டு ப்ராக்டிஸ் அசம்பிளியாக இருக்காங்க. அந்த வகையில் அனைவரும் நல்லா பேசுவீங்க. ஏன்னா 9th மதிப்பெண் உயரம் வேண்டும் என்று இந்த தருணத்தில் என்ன பண்ண எங்களை வேண்டி இதை வாழ்த்தி மீண்டும் எங்களிடையே வரணும். அதாவது +1க்கு நீங்கள் என்ன பண்ணோம், தகுதியுடைய வந்து அனைவரும் வந்து சேரணும்னு சொல்லிட்டு 36 பிள்ளைகளும் வந்து சேர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அடிக்கும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரும் உன்னதமான ஆசிரியருமான வெம்மையான வேதியியலை தன்மையாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருமான முனைவர் முதுகலை வேதியியல் ஆசிரியர் திரு திருமலை ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியுடைய தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும் வருகை கார்த்திகேயன் ஐயா ஃபேமிலி அவர்களுக்கும் ஒரு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். எல்லாரும் சொல்ற மாதிரி 10ஆம் வகுப்பு என்பது ஏதோ பயப்படுற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. தைரியமா எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான போடப்பட்ட உழைப்பு என்பது மிகப்பெரியது. எல்லா ஆசிரியர்களும் எந்த ஆசிரியருக்கும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடல. நேரம் கருதாம அவங்க எந்த நேரத்துக்கு வந்தாங்க, எந்த நேரத்துக்கு போறாங்கன்னு சில விஷயங்கள் எங்களுக்கே தெரியாது. எச்எம்ஸ் தெரியும். எங்களுக்கே வந்து சில நேரங்கள் வந்து நீங்க எப்போ ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. தெய்வத்தன் ஆகாதனும் முயற்சித்த தெய்வத்தில் கூலித்தரன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்க தீரும். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள், ஏன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் இருந்தாவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்சஸ் வந்து கட்டாயம் வந்து இருப்பாங்க. பாசிட்டிவ் அப்ரோச் வந்து எல்லாம் ஒன்றா கூடும்போது, ஒரு இடத்துல வந்து எல்லாரும் குழுமி இருக்கும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம எல்லாரும் பேச்சு விட்டுணும்னு அந்த எண்ணத்தோட ஒரு வாழ்த்தும் போது மீண்டும் ஒரு பெரிய வெற்றி வந்து தேடி கொடுக்கும். அந்த விதத்தில் வந்து நீங்கள் எல்லாமே பாக்கியவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அந்த 12ஆம் வகுப்புல வந்து அனைத்து மாணவர்களுமே எங்கள்கிட்ட நல்ல மதிப்பெண்களோட வரணும், போட்டி போட்டு வரணும். எங்களுக்கு இந்த குரூப் கொடுங்க, இந்த குரூப் சொல்லிட்டு போட்டி போட்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உலகம் வந்து அங்கே காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்து ஒரு 5 சப்ஜெக்ட் தான். அது குறை வரும்போது தான் வாழ்க்கை பாடத்துக்குள்ளே போக போறீங்க. என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கைக்கு எது உதவ போகுது, என்னென்ன வேலை வாய்ப்புலாம் இருக்க போகுது, அதெல்லாம் அங்கே தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கான அடித்தளம் தான் இது 10ஆம் வகுப்பு. நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்று அங்கே வரும். உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பா நம்முடைய ஊர் பொதுமக்களுக்கும் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முடிவையும் சொல்லும் போது அடுத்த ஆண்டாவது நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வந்து முழுமதி தேர்ச்சி கொடுத்துன்னு சொல்லிட்டு கட்டாயம் தேர்ச்சி கொடுத்துருவோம். அது எந்த விதமான ஒளிமரம் இல்லாம ஒரு வெற்றி கிடைக்கும் போது நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் போது அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்று நாங்கள் வரணும். இந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு அவ்வளவா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்பதான் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு முதல் முறையாக பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவராக இருப்பீங்க. உங்க வீட்டில் வந்து நீ தான் 10ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவராக இருப்பீங்க. ஸோ அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யணும். இது வரைக்கும் போட்ட உழைப்புகள் வீண் போகாது. கண்டினியூஸாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க. தேர்வு அறையில் ஒழுக்கமான முறையில் நடந்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? வரக்கூடிய தேர்வுகள் வந்து அரை கண்காணிப்பாளர்கள் உங்கள் மேல எந்த விதமான புகாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அந்த விதத்தில் வந்து உங்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். 20 பேர் மேலேயும் நல்ல மாணவர்கள், ஒழுக்கமான மாணவர்கள் வந்தாங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் எழுதிட்டு போனாங்க. ஏன்னா நீங்க எந்த இது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் உடனடியாக நம்மளுடைய பள்ளி தலைமையாசிரியர் ஒரு ஃபோன் மூலமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லி இதுல நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடுங்க. உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காம கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுங்க. தேர்வு வரைக்குள்ள போற வரைக்கும் ரிவிஷன் பண்ணாதுங்க. அந்த கடைசி நேரம் படக்கடை போது என்ன பண்ணீங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஆன்சர் கூட மறக்கடிச்சு. சரிங்களா? ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் முன்னாடியே வந்து புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. தேவைப்படாங்க, தேவையில்லாத கதையெல்லாம் வந்து பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. தேர்வு வரைக்கும் ஒழுக்கமான முறையில் நடந்துக்கோங்க. நல்ல மதிப்பெண்களோட அனைவருமே தேர்ச்சி வச்சு மீண்டும் நான் பள்ளியில 11ஆம் வகுப்பு சேர்ந்து சொல்லிட்டு அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சு நன்றி தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் பொருளாதார ரீதியாக உயர்வடைய வேண்டும் என்பதே அவரவரின் கருத்தாக உள்ளது. அவ்வாறு நாடும் வீடும் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளை சுவையான பொறியியலாக மாற்றி பொறியியலை பொறுப்பாக கற்றுக் கொடுக்கும் முதுகலை ஆசிரியர் திரு வேல் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இருக்கிற காலத்துக்கு நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதிகமான மதிப்பெண்கள் பெறலாம். 22 உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பம். இருக்கிற நேரத்தை வீணாக்காம இருக்கிற ஒரு வாரத்தை நல்ல முறையில்
ஆண்டு வந்து நல்ல வெற்றி பெறணும். 100% 36 வெற்றி பெற்று நம்ம தலைமையாசிரியர்களுக்கும் உங்களுக்கு பாடம் படித்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். நம்ம பள்ளிக்கும் நம்ம ஊருக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாய்ப்புகளோடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாணவ மாணவிகளே, டென்த் எக்ஸாம்ன்றது உங்கள் தலையத்தை நிர்ணயிக்கக்கூடியது. முதல்ல நீங்கள் உங்கள் தலையத்தை நிர்ணயிக்கக்கூடியது தான் படித்து பாஸ் ஆகுது பேசுகிறேன். உங்கள் தலையத்தை அதாவது நீங்கள் எந்த கொஸ்டின் தெரியுமோ அதுக்கு முதல்ல தெரிஞ்சு முதல்ல அது கருத்து எழுதுங்க. பெரிய கொஸ்டின் கூட ஆன்சர் நான் ஆன்சர் கொஸ்டினை போட்டு 4 வரைக்கும் எழுதிங்க. ஒரு 6 மாதம் 1 ரூபா போடுவோம். ஆனால் மன வதங்கி 6 மாதம் 1 ரூபா போடுவோம். ரொம்ப இதாக இருக்கும். எந்த கொஸ்டினும் எதாவது கூடாது. எல்லா கொஸ்டினும் பண்ணணும். சரிங்களா? ஆக்க முன்னேற்றம் இதெல்லாம் நினச்சி படித்து நீங்கள் வகுப்பறை என்னும் அறிவு விளைவிக்கிற நிலங்களில் பாடநூல் ஏற்பூட்டி சீருடை பயிர் வளர்ந்த பயிர்களில் சோடையின்றி எதுவும் இல்லை. வகுப்பறை தேர்வில் மட்டுமல்ல, வாழ்க்கை தேர்வுக்கும் எங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் அம்மா திருமதி டி. ராஜலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு ஸ்பெஷலான டேட் நான் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் கூட நாங்கள் கூட எல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறேன். காலையில் நாங்கள் அதை யோசிக்கிறோம். நான் என்னோட 10th ஃபேமிலி இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோடு மட்டும் நிறுத்திடாம கூடவே என்ன வருது, பொது தேர்வும் வருது இல்லையா? ஸோ அதுக்கான முயற்சிகளையும் இனிலிருந்தாவது முழுக்க படிப்பு மட்டுமே வந்து கருத்தை மேற்கொண்டு அதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நிறைய மார்க் வாங்கணும் அப்படிதான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? நிறைய மார்க் அப்படின் போது முதல் கையில் வாங்கும்போது மார்க். ஸோ அதில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்களுடைய லைஃப்கே வந்து ரொம்ப பெரிய துணையாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு நிறைய படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் பேசுறதை குறைச்சிக்கோங்க. ஓகே, நாளையிலேருந்து பேசுறதை குறைச்சிட்டு படிக்கிற நேரத்தை அதிகமாக இருக்கு. நிறைய படிங்க, நிறைய மார்க் வாங்க அப்படின்னு வாழ்க்கை அறிவியலை அடையாளமாக கொண்டிருந்தாலும்
அறிவியலிலும் தான் வளர்ச்சி விண்ணை முட்டும் அளவிற்கு மட்டுமல்ல எட்டும் அளவிற்கு நம்மை கொண்டு வந்துள்ளது. தமிழ் மொழியின் தந்தையான அகத்திய மொழிகளின் அருளோடு பிறந்தது போன்ற தோற்றத்துடன் எங்களுக்கு அற்புதமான அறிவியலை ஆழமாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அறிவியல் ஆசிரியர் செல்வி காவிரி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஓகேவா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, இந்த சந்தோஷம் வாழ்க்கை ஃபுல்லா நினைக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், நம்ம 10th 100% ரிசல்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 5 ஆசிரியர்களும் முயற்சி போட்டுருக்கோம். கண்டிப்பா எங்களால என்ன பண்ண முடியும், 100% ரிசல்ட் கண்டிப்பா நாங்க கொடுப்போம். ஓகேவா? இதே முயற்சி யார்கிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம கண்டிப்பா 100% ரிசல்ட் கொடுக்கலாம். ஐயா வந்து உங்களுக்கு கிஃப்டா பெண் கொடுக்க வந்திருக்காரு, முன் வந்திருக்காரு. நீங்க இன்னும் நிறைய மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா இதை விடவும் பெரிய பரிசுகளை வழங்க வந்து கண்டிப்பா முன் வருவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் நிறைய மதிப்பெண் எடுத்து 100% ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இவங்கள மாதிரியே நிறைய பேர் முன் வந்து பரவாயில்ல, நம்ம பள்ளியில வந்து பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வருவாங்க. அவங்க முன் வரணும் அப்படின்னா யாருதான் நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தா மட்டுமே என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க முன் வந்து நமக்கான பரிசை வந்து வழங்கணும். அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணணும், நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணணும். இந்த வாட்டி கண்டிப்பா நாங்க 100% ரிசல்ட் கொடுக்கறது கன்ஃபார்ம், உறுதி. ஓகேங்களா? அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அக்கால சமூகத்தின் வளர்ச்சியையும் வளத்தையும் கலாச்சாரம் பண்பாட்டினையும் பாங்குடனும் பரிவுடனும் புகட்டி வரைபடத்தாளின் வரையறைகளை கூறி காலக்கோட்டினை கச்சிதமாய் சரிப்புதற்காக சமூக அறிவியலை கற்றுக் கொடுத்த எங்கள் ஐயா திரு சக்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். பெருமதிக்குரிய தலைமையாளர்களுக்கும் இருபாலர்களுக்கும் சிறப்புகளுக்கும் மாணவர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த பொதுத் தேர்வு என்பதுனாக்கா அடித்தள வகுப்பு, இதான் பேஸ் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு வாழ்வில் சார்ந்த பிரிவை வந்து எடுக்க போறோம்னாக்கா நமக்கு அதிக மதிப்பெண் தரணும்னாக்கா வந்து பார்த்தாக்கா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதான் வந்து பேஸ் பண்ணணும். நமக்கு ஏன்னாக்கா மாணவர்களா இங்கே வந்து பார்த்தாக்கா ஆசிரியராக இருக்காங்க, மருத்துவராக இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்காங்க, மருத்துவ சார்ந்தவங்க எல்லாருமே இதுக்குள்ள வழி இருக்கிறது. அது வெளிக்கொள்ள எப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு போட்ட விதை, இன்னைக்கு போகிற விதை பிற்காலத்தில் அது நாட்டுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதாவதுனாக்கா எனக்கு ஒரு ஆள் சொன்னாரு, எனக்கு ஒரு கதை போட்டாருன்னா நான் சொன்னாரு, நீங்க டீச்சர் சொல்றாங்க கூட அவர் வந்து சொல்றாரு. அதே போல நானும் நான் என்ன சொல்றேன்னாக்கா இந்த பணியை எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லைனாக்கா நீங்க வந்து மாணவர்கள் படிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து மேலும் படிக்கக்கூடாது, நல்லா ஆழ்ந்து படிக்கணும், புது பகுதி இது படிக்கக்கூடாது. இவனால காலத்தை வந்து நடக்கா காலம் காலம் என்பதுக்கா போன காலத்துக்கு வராது, எதுவும் சில காலம் தான். 10ஆம் வகுப்பு என்பது ஒரு முறை தான், நேரம் அதே போலதான், போன நேரத்துக்கு வராது. அதனால ஆழ்ந்து வழித்து நல்லா கடினமாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னக்கா நாம் அனைவரும் நீங்கள் அனைவரும் எனக்கா வந்து 10ஆம் வகுப்பு 3% கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நாங்கள் அதுக்கு ஆயத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல்னாக்கா நீங்கள் கொடுக்குற 100% கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உட்கொளுக்கு பெருமை, தலைமையாசிரியருக்கு பெருமை, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பெருமை அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஒன் பண்ண போயிட்டே இருக்கும். அது விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்வான நிலை போன்னு சொன்னேன் இல்லையா? அதனால அந்த நிலையை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லிட்டு நான் வேண்டுகிறேன். அனைவரும் சாதனை பெறுமாறு பணிவு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கடிதம் கசப்பானது என்று கடிதது யார்? கடைசி இருக்கையில் காதோறும் கை வைத்து கனவு காணும் எங்களுக்கு கடிதம் என்னும் கற்கண்டே என இனிக்கும் அளவிற்கு கனிவோடும் கண்டிப்போடும் கடிதத்தை கலிப்போடும் கற்றுக் கொடுத்தும் வெறும் கல்லாக இருந்த எங்களை சிற்பமாக மாற்றிய கணித சிற்பி, கணித மேதை, கணித அறிஞர் எங்கள் வகுப்பு ஆசான் திரு எஸ். பூபாலன் ஐயா அவர்களை வாழ்த்து காந்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய முனைவருக்கும் என்னுடைய பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாலை நேர வணக்கம். முதல்ல ஒரு நன்றி மட்டும் சொல்கிறேன். இந்த பேரண்ட முழுக்குமே கலைமையாச்சு தான். ஏன்னா நான் அவர் அனுப்பும் போது அவரே தான் கேட்டாரு, எனக்கு ஐயா பேரண்ட் ஆகிட்டேன், ஐயா பேரண்ட் மாநிலத்திலிருந்து என்ன சொல்ல பேரண்ட் இல்லை அப்படி இல்லைப்பா வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவதான் மாணவர் அன்னைக்கு என்ன சொல்லும்போது ஐயா நாங்கள் ரெடிதான் அப்படின்னா இது ஏற்பாடு ஃபுல்லாகவே தலைமையாகக்கூடிய அவர் டேட் சொன்ன டேட்லேருந்து நேற்று சொன்னார் டேட்டு உடனே மாணவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து உடனே என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி காலை உணவு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளாஸில் அவங்க பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன். உணவு பெற்றோருக்கும் மற்றும் நாங்கள் உணவு கொடுக்கலனாலும் இந்த பேரண்டில் நாங்கள் முழுக்கமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெகுமதி அவங்களே காசு போட்டு அவங்களே நல்ல சிறந்த உணவு பரிமாறி நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெரும்பாலும் எவ்வளோ உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு அறிவுரை வாங்கிய தலைமையாசிரியர் மற்றும் வாங்கி வரும் தலைமையாசிரியர் மற்றும் திருபால் ஆசிரியர் பெருமாளுக்கு வருவதற்கு எனக்கு வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல இந்த ஆண்டு 100% +1 +2 பொறுத்த வரைக்கும் 100% கட்டணம் நான் சட்ட போகிறதுனால அது அந்த தொடர்னால அது 100% அது உறுதியாக போச்சு. இங்கே 10ஆவது வகுப்பு தான் அது 100% தான் இருக்கணும். இந்த 100%க்கு தலைமையாசிரியர் அவருடைய ஆலோசனைப்படி ஒவ்வொரு நாளும் இதுக்கப்புறம் பேரண்ட் முடிஞ்சுன்னா கிளாஸில் வரணும்னு நினைக்கிறீங்க டெய்லி அப்படியே கண்டினியூஸ் ஆகும். கடைசி நாள் சமூக அறிவியல் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் நன்றா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் 28ஆம் தேதி தமிழ் எக்ஸாமுக்கு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். 6:15 பஸ் அது 6:15 டவுன் பஸ் தான். அந்த 6:15 டவுன் பஸ் ஏறினா அந்த ஸ்பாட்லேயே டீச்சர்ஸ் நான் தான் இருப்பேன். ஆமாம் 6:15 8:30 9 மணி வரைக்கும் அவங்க படிக்கிறது தான். 9 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு வருதா மதியம் இங்கே தான் வரணும். எக்ஸாம் முடிச்சுட்டு மதியம் தான் பண்ணலாம். அடுத்த நாள் சப்ஜெக்ட்டுக்கு மதியம் இங்கே தான் படிக்கணும். இங்கே ஃப்ரீனஸே இல்லை. ஏன்னா நம்ம தான் ரிசல்ட்டே 10th தான் ரிசல்ட்டே. யார் கேட்டாலும் 10ஆவது வகுப்பு தான் ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டதால நம்ம கடுமையாக உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 100% கட்ட முடியும். யாரும் நம்பிக்கலாம் போக முடியாது. நம்ம படித்தா மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அதனால இந்த ஆண்டு கடுமையாக சொல்லி 10, 11, 12 3 வகுப்புகளும் ஒரு சிறந்த 100% எடுத்துட்டா அவருக்கு ரொம்ப பெருமையாகும். ஏன்னா ஒரு 2 ஆண்டு சர்வீஸ் ஏற்றினா எவ்வளோ பாதிப்புன்னு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த ஆண்டு அந்த மாதிரி வரக்கூடாது. தலைமையாசிரியர் அவர் கொடுக்குற ஒரு முறை ஒரு ஆப்பத்தை கொடுத்துருந்தாரு 2 நாளுக்கு முந்தோம். 490 மார்க்கு 480 போட்டு அலையந்தாங்கல் பள்ளி போட்டு செய்யுது அப்படின்னு அங்கே 350 மார்க்கு அப்போது எடுத்தாரு. தலைமையாசிரியர் இன்ப சுற்றுலா இருந்தோம். என்ன போது 490 சரி 350 மார்க் சப்ஜெக்ட்ல 70 மார்க் எடுக்கணும். அதனால கடுமையான முயற்சினா அந்த 350 மார்க் எடுத்து எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்துட்டு நல்ல வழிமுறையை அனுப்பி வைக்க போதும். அது மட்டும் இல்லை இன்னைக்கு அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாக ஐயா அவர்களுக்கு ஒரு 10 ஆண்டுக்கு மேல இந்த
பணம் தருவார். என்ன சார்னா என்னுடைய 10% தரணும். அதனால் இந்த முறை வந்து பசங்களே தான் பண்ணணும் சார், நன்றி சார், பெண்ணுத்துறாரு சார். அது ஒரு ஞாபகத்தில் அவர் ஒரு அவர் ஒரே ஒரு குடும்பம் காலையில் ஒரு 2 பேர் போயிட்டு வாங்கி வந்து வச்சுருந்தார். அது மட்டும் இல்லை, சதீஷ் வந்து தருவார். அவர் நாங்கள் வந்து ஒரு ஃபோன் காலும் பண்ணல. இருந்தாலும் சரி, ஐயாவுடைய தலைமையத்தில் வந்து அவர் ஆன்லைனில் போட்டு 2 பெண்ணுகள் கொடுத்து உங்களுக்கு வந்து அது எல்லாருமே வாங்கி வந்துடுறாரு. ஐயா அவருக்கு தான் அவருக்கு வாங்கி வர மாணவர்களுக்கு சிறப்புடன் பெற்று நல்ல முறையில் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.